ஹலோ ஃபுடீஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரீன்ஸ் குக்கிங் வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி சிம்பிளான ஒரு வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சிம்பிளாக எம்மியாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இப்போது நான் வந்து ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்துட்டு இப்போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவலில் கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம மேலேயும் கீழேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வெண்டைக்காயில் நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி 5 வெண்டைக்காயாக வச்சு ஒரு இன்ச்சு வச்சு கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு ஈஸியாகவும் கட் பண்ண முடியும், சீக்கிரம் கட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்துட்டு இதே மாதிரி எல்லா வெண்டைக்காயும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை ஆயிலில் போட்டு கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணி கம்ப்ளீட்டாக குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அதோட பிசு தன்மை இருக்கும். ஸோ அது போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிம்லேயே வச்சு ஒரு 5 to 7 மினிட்ஸ் வணக்கினீங்கனாலே அதோட பிசு தன்மை வந்து போயிடும். அதோட சைஸ் எல்லாமே சுருங்கிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா குக்காக இருக்கும். அண்ட் இதே மாதிரி இன்னொரு 2 மினிட்ஸ் நீங்கள் வணக்குனீங்கன்னா போதும், அதோட பிசு தன்மை போயிடும். ஸோ இப்போ செப்பரேட்டாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே கடாயில் வந்துட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு ஏன்னா நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு வந்து கொஞ்சம் வெடிக்க ஸ்டார்ட் ஆகுது. இப்போ சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் நிறையா பிடிக்கும்னா நீங்கள் நிறையா கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். எல்லாமே நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் கண்ணாடியாக டர்ன் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருந்தேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் அண்ட் மிளகாய் தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான காரம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா மேஷியாக குக் ஆகணும். இப்போ நம்ம வணக்கி வச்சுருந்தோம்ல வெண்டைக்காய், ஸோ அதையும் உள்ளே சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்கேஸ் தேவைன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னா 1 நிமிஷம் மட்டும் கவர் பண்ணி குக் பண்ணுங்கள். ஒரு 30 to 45 செகண்ட்ஸ் மட்டும் போதும். கவர் பண்ணி குக் பண்ணிங்கன்னா அந்த காரம், அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே, நம்ம தாளித்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வெண்டைக்காயில் வந்து இறங்கிடும். அதனால் கொஞ்சம் கேப் விட்டு கவர் பண்ணி குக் பண்ணுங்கள். ஒரு 45 செகண்ட்ஸ் மட்டும் போதும். அதுக்கப்புறம் நல்லா குக் ஆகிடும். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு எம்மியான ஒரு வெண்டைக்காய் ஃப்ரை, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக்காக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரீன்ஸ் குக்கிங் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வேணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.